திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆரணி நகர் அருள்மிகு ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ புத்திரகாமேட்டீஸ்வரர் திருத்தலம் தசரத மகா சக்கரவர்த்தியால் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தி ஸ்ரீ ராமபிரான் அவதரித்ததாக இத்திருத்தலம் விளங்குகிறது. இத்திருத்தலத்திலுள்ள கல்வெட்டு சூழலும் திருப்புல்லானி என்ற சிவன் கோவிலிலே கல்வெட்டு சூழலாக அமைந்துள்ளது. மேலும் இத்திருத்தலத்திலே இன்றைய சிறப்பாக சித்ரா பௌர்ணமி மேஷ மாதம் என்று கூறுவார்கள். இந்த மேஷ பௌர்ணமியாக விளங்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தை இன்றைய தினத்திலே பக்தர்கள் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக பால்குட ஊர்வலம் எடுத்து வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்ததனால் அவர்களுடைய வாழ்வில் மேன்மேலும் வளர்ச்சி அடைவார்கள். புத்திர சந்தானத்திற்கு சிறப்பு பெற்ற தலமாக இத்திருத்தலம் விளங்குகிறது. பால் குடம் எடுப்பது மிகவும் சிறப்பாக இருந்தது. அரியாத்தம்மன் கோவிலிருந்து நாங்கள் எல்லாருமே பால் குடம் எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீ புத்திரகாமேஸ்வரர் பெரிய நாயகி கோவிலில் நாங்கள் அந்த பால் குடத்தை எங்கள் மனம் நிறைய அந்த பாலை இறைவனுக்கு ஊற்றும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது எங்களுடைய எல்லாருடைய நம்பிக்கையும். இது எங்கள் கோவிலில் மிகவும் தொன்று தொட்டு சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வருஷமும் இங்கே அரியாத்தம்மா கோவிலிருந்து பால்குடம் எடுத்துகிட்டு இங்கே புத்திரகாமேஸ்வரருக்கு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு எப்பொழுதும் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க வருஷம். நாங்களும் இந்த வருஷம் கலந்துக்கிட்டு ஐயாவுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கோம். மன நிறைவோடு இருக்கும். வானவன் ஒற்றுணை தீர்ந்தது புகுந்த கை தோழ கட்டுணை பூட்டியோ கடலில் காய்ச்சினும் கட்டுணையாக அமைச்சி வாயவே. இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்த சங்கத்தின் சார்பாகவும் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆலயத்தினுடைய சிவாசிய சார்பாகவும் பால் குடம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இது என்னுடைய ஆரணி நகர்ப்புறத்தில் இருக்கின்ற அரையாத்தம்மன் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் எல்லாம் ஒரே குழுமாக அந்த பால்குடம் இருக்கின்ற நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்புற்றது. இந்த ஆண்டும் அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட நிகழ்ச்சியானது அனைத்து பக்தர்களும் கொண்டு வந்து எல்லாம் அருள்மிகு பிரகநாயக சமேத புத்திரகாமேஸ்வரருக்கு இந்த அபிஷேகம் செய்தாக அவர் கலந்து கொண்டார்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். எல்லாம் இறங்க வேண்டி அவர்கள் பெறுகின்ற வரம் முக்கியமான வரம் அப்படின்னாக்கா இந்த புத்திரகாமேஸ்வரர் புத்திரக பாக்கியம் என்கின்ற வரத்தை கொண்ட தன்மையில் இந்த நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இத்திருக்கோயிலில் தசரத மகா சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தி அவர்களுக்கு புத்திர சந்தானம் ஏற்பட்டதாக திருக்கோயில் அதிகமாக கல்வெட்டு சுவடிலும் தசரத மகா சக்கரவர்த்திக்கு தனிச்சன்னதியாக விளங்கக்கூடிய
தமிழகத்திலே ஒரே திருத்தலமாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்திலே பக்தர்களுடைய ஆரணி நகர மக்களின் பெரும் முயற்சியுடன் அவர்களுடைய மனதிற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய கோரிக்கைகளை வேண்டி பால்குட ஊர்வலமானது ஆலய நகர தேவதையாக விளங்கக்கூடிய அரியாத்தம்மன் ஆலயத்திலிருந்து நகர்வலமாக ஊர்வலமாக பெண்களும் பக்தர்களும் அனைவரும் ஆரணி புத்திரகாமேஸ்வரர் ஆலயத்திற்கு கிராம வளமாக நகர வளமாக ஊர்வலம் வந்து இறைவனுக்கு புத்திரகாமேஸ்வரருக்கும் பரிவார மூர்த்தங்களுக்கும் இன்றைய தினம் சிறப்பான முறையில் பால்குட அபிஷேகமானது சிறப்பான முறையில் நடைபெற்றது. விசேஷமான முறையிலே இந்த பூஜைகளை செய்து வழிபடுவார்கள். அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பது திருக்கோயில் ஐதீகமாக விளங்குகிறது.